ராம்கி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நேற்று அதிமுக கூட்டணி கட்சிகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பேசணும். இப்போ திமுக கூட்டணி கட்சிகளோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட வின்னபிலிட்டி எப்படி இருக்குது? கிரவுண்டில் அவங்களுக்கு எப்படி சாதகமான சூழல் இருக்கா? எப்படி கணிக்கிறீங்க? பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, பேஸ்மெண்ட்டு கூட ஸ்ட்ராங் தான். பட் பில்டிங் கொஞ்சம் இழுத்து கட்டியிருக்காங்க, முன்ன பின்ன கொஞ்சம் இழுத்து கட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் பேஸ்மெண்ட்டை ரைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட்டியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் வரும். ஆனால் இது இப்போ வந்து பேஸ்மெண்ட்டுக்கு ஸ்ட்ராங் பண்ணாமல் ரைஸ் பண்ணாமல் சைடில் எழுதி கட்டினால ஒரு 3 வருஷம் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் 2029 வரைக்கும் புரிய வேண்டியதுக்கு புரியும். அதனால் இந்த கூட்டணி வந்து நான் புரிஞ்சுக்கிறதுக்காக, புரிய வேண்டியவங்களுக்கு எப்படி புரியுதுன்றது இருக்கட்டும். நான் புரிஞ்சுக்கிறது வந்து இந்த கூட்டணி 29 வரைக்கும் தான் இருக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கும். ஏன்னா அதான் சொல்றேன், இந்த இடத்துல வந்து 26ல என்ன பண்ண போறாங்க? இது வரைக்கும் ஒரு கொள்கை கூட்டணி அப்படிங்கும் போது புதுசா ஒரு புது பார்ட்னர்ஸ்லாம் வந்தாங்கல்ல உள்ள. ஸோ அவங்க வந்து அவங்க ஏற்கனவே இருந்த கொள்கைக்கு எந்த அளவுக்கு வலு சேர்ப்பாங்கன்னு தெரியாதனால இது ஒரு புது கலர் மாதிரி இருக்குது. புதுசா பெயிண்ட் அடிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது பெரிய எடுபடுது. பிரேமலதா அவருடைய பிரச்சாரம் பெரிய அளவில் எடுபட்டு இருக்குது. ஸோ அதனால கமல்ஹாசன் ஒரு பெரிய கலரே மாறி இருக்கு. அதெல்லாம் ரைட்டு. பட் நீங்க வந்து களத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அங்கே வந்து ஏற்கனவே நம்ம 10 ஆண்டுகளாக இருக்கிற கூட்டணி, அங்கேயே பார்த்தீங்கன்னா பேரிலே ஒரு கொஞ்சம் சிக்கல் இருந்தது. மதச்சார்பற்ற திமுக கூட்டணிங்கிறது எல்லா கூட்டணி கட்சியும் சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் ஒரு சிலர் இன்னும் இந்தியா கூட்டணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து மற்ற பிளேஸ்லாம் ஓரளவு அவங்களுக்குலாம் மனத்தாங்கல் இருந்தது. சீட்டு எண்ணிக்கை குறைச்சல், தொகுதி மாறுதல், அதெல்லாம் கொஞ்சம் அந்த இன்னைக்கு திருமாவளவன் அதெல்லாம் சரி செய்து பிரச்சாரத்தில் ஆரம்பிச்சிட்டார். ஆனால் காங்கிரஸ் விஷயத்தில் இன்னும் அங்கே ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருக்க தான் செய்யுது. இப்போ அதுக்கு காரணம் ராஜ்யசபா தேர்தலில் ஆரம்பித்த அந்த விஷயங்களாகட்டும், இன்றைக்கி புதுச்சேரி தேர்தலில் நடந்த விஷயங்களாகட்டும், ஒரு சின்ன ஊரில் அந்த இடத்துலையே பாண்டிச்சேரியில் ஒரே நாளில் ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சந்திக்க முடியாமல் போனது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, திமுக காங்கிரஸ் ஜெல் ஆகலை, அந்த கெமிஸ்ட்ரி பழைய மாதிரி ஜெல் ஆகலை. நீங்கள் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய காங்கிரஸ் வேட்பாளர்களை கூட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, ஆனால் திமுக பற்றி பேசவே இல்லை அங்கே. ஸோ அப்படிங்கும்போது அங்கே ஏன் அது கொஞ்சம் நெருடலாக இருக்குது? அது ஒரு பக்கம். அது வந்து திடீர்னு அதை வந்து விஜய் ஒரு கையெழுத்து பேசுகிறார்ல, அதை காங்கிரஸ் எங்களோட தான் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஸ்கிரிப்டே அதை ஒரிஜினல் எழுதி கொடுத்ததா நான் பார்க்குறேன். எப்படின்னா அது ஒரிஜினல் ஒரு விகடன் மேடையில் பேசினார்ல, நாங்கள் இங்கே இருந்தாலும் திருமாவளவன் மனது இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற சொன்னார்ல, கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு இது. ஸோ அது வந்து நிச்சயமாக அதுக்கு பெரிய அளவுக்கு எதிர்வினைகள் எதுவும் காங்கிரஸ் தரப்புலேருந்து வராது வந்து ஒரு பெரிய குறையாக தான் இருக்குது. நீங்க அது பாண்டிச்சேரியில நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இல்ல எதிர்வினைனா யாரு எதிர்வினை? காங்கிரஸ் கடுமையா சொல்லிருக்குமே, கடுமையான குற்றச்சாட்டு சொல்றாரு. செல்வ பெருந்தகை ரியாக்ட் பண்ணது, ஒரு பெருந்தொகையை வாங்கி கொண்டு கூட்டணி அமைச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு கடுமையான குற்றச்சாட்டு சொல்லும் போது செல்வ பெருந்தகை ஆபீஸா சொல்லிதான். இப்ப நீங்க என்ன காங்கிரஸ் திமுக அவ்வளவு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு? ஆமா, ஒர்க் அவுட் ஆகல. நம்ம ஏன் பாண்டிச்சேரி பத்தி பேசுறோம்னா, பாண்டிச்சேரியில தான் அவங்க ஆக்சுவலா பாண்டிச்சேரி காங்கிரஸ் லீட் எடுக்க வேண்டியது. அப்ப திமுக போய் வேலை எப்படி பியூஷ் கோயல் வந்து டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்தாரோ, அது போல ஜெகத் ரட்சகன் வந்து சென்னையில இருந்து பாண்டிச்சேரி போய் சில விஷயங்கள் செய்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் பயங்கர அப்செட் அதெல்லாம் நடந்தது. சோ அதை சரி செய்வதற்கு யாருமே இப்ப தயாராக இல்லை. தமிழகத்தில் இப்ப இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இப்ப கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அங்க பிற கட்சிகள் அதிமுக எல்லாம் போட்டி போடுது இல்ல. இந்த வின்னபிலிட்டி சான்ஸ் யாருக்கு ரிஸ்க் அப்படி எப்படி மதிப்பிடுறீங்க? கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகளை அப்படி மதிப்பிட்டீங்கன்னா எப்படி? வின்னிங் சான்ஸ் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா கட்சிகளுக்கும் அவங்களுக்கு கேட்ட தொகுதி, அதாவது தொகுதி எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி, அவங்க வலுவா இருக்க பகுதி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 121 இடங்கள்ல திமுக அதிகம் நேரடியாக கலந்து சந்திக்கின்றன. ஸோ ரிமைனிங் போர்ஷன்ல தான் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. இதுல என்னன்னா புதுசா என்ன விஷயங்கள் நடக்குது பிரச்சாரத்துல அப்படின்னா, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்கள் பேசுறது சரி, திருமாவளவன் பேசி அவங்களாம் வந்து பழைய விஷயங்கள் தான் பேசியிருக்காங்க. அதாவது ஒரு அச்சுறுத்தல் மாதிரி தான், திரும்ப வந்து பாஜக உள்ள வந்துரும், நிதி ஒதுக்கீடு இருக்காது அப்படிலாம் சொல்லும்போது கிட்டத்தட்ட அவர் திருமாவளவன் கூட தான் பேசினாரு. ஒரு வேளை மெஜாரிட்டியே கிடைச்சா கூட ஒரு சிக்கல் வரும்லாம் சொன்னார் போது இது அதே பேட்டர்ன் இருக்குது. புது நம்பிக்கையா கொடுக்கும்படியான விஷயங்கள் யாரும் பேசல. பிரேமலதா பேசினாங்க, அவங்க வந்து ஆட்சியோட சாதனையை முன்வைத்து பேசினாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. திமுக மேடைகள்ல வந்து அது வந்து ஒரு வித்தியாசமா இருந்தது, பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ இப்போ இன்னைக்கு திருமாவளவன் ஆரம்பிச்சிருக்கார், அடுத்தடுத்து என்ன பேச போறாங்கிறத பொறுத்து தான் அது மாறும். இன்றைய அளவுல வந்து திமுக தலைவர்களை நம்பித்தான் அவங்க கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி அதான, திமுக கூட்டணி கட்சிகளுடைய வேல்யூ அடிஷன் எந்த அளவுக்கு திமுக இருக்கு, அதே போல அவங்களுக்கு எவ்வளவு வின்னபிலிட்டி வாய்ப்பு இருக்கு, சாதகமான சூழல் இருக்குன்றப்ப எப்படி பார்க்க? இப்ப காங்கிரஸ்க்கு 28, விசிகாவுக்கு 8 எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு? அந்த பாஜக இருந்த அதே பின்னாடி தான் காங்கிரஸ் இருந்தது. வேட்பாளர் அறிவிப்புல நிறைய சிக்கல்கள் தாமதங்கள்லாம் இருந்தது. இன்னைக்கு டெல்டால ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருந்தது. என்னன்னா 2021
கூட்டணி கட்சிகள் ஒதுக்கின தொகுதிக்கு அதெல்லாம் கூட்டணி கட்சிக்கு போகாம திமுகவே நேரடியாக போட்டிட்டது. இப்ப இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸ் போறாங்க. அவங்க இன்னைக்கு பல தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளை முன்னிறுத்தி விட்டு திமுக போட்டிடாம விலகுது. அது என்ன ஸ்ட்ராட்டஜி பின்னாடிங்கிறது தெரியல, அது எந்த அளவுக்கு எடுபடும் தெரியாது. இதனால திமுகவுக்கு ஒரு பலம் சேர்க்கும், திமுகவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஆனா கூட்டணி கட்சிகள் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு ரிஸ்கான. ரெண்டாவது நீங்க டெல்டா பகுதி விவசாயம் சார்ந்த பகுதி, அங்க வந்து அதை முன்னிறுத்துற மாதிரியான பிரச்சாரம் எதுவும் அமையல. சிறுபான்மை வாக்குகளுக்காக இஸ்லாமிய வேட்பாளர் அதிகமாக இந்த முறை களம் கண்டுகிறாங்க. அதனால அவங்க ஸ்ட்ராட்டஜி மாறு. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. ஆனா ஒர்க் அவுட் ஆனா அது திமுகவுக்கு தான் பலன் கொடுக்க முடியும். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு பலன் கொடுக்குமா அப்படிங்கிறது சந்தேகமா.